234 தொகுதியிலுமே ஆண் பெண் என 468 பேர் நியமனமா. அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்திய தமிழக வெற்றி கழகர் விஜய் அவர்கள். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது கரூர் பரப்புரை கூட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் தான் தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதே ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாக பார்க்கப்பட்டது. இதில் இறந்த 41 பேர் உயிர்கள். கண்டிப்பாக துயர சம்பவத்திற்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆறுதலை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் தான் கரூர் பரப்புரை கூட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவத்தையொட்டி தனது தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டர்கள் அணி என்ற பிரிவு உருவாக்கப்பட்டதாம். நடிகர் விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்று மக்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது கட்சி பணிகளை செம்மைப்படுத்தவும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் இந்த அணி உருவாக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் உள்ள மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே சேர்த்து ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என மொத்தம் 468 பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த கவனிக்கத்தக்க நிர்வாக மாற்றம் என்பது கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில்தான் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாலும் கருதப்படுகிறதா. அதாவது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொண்டர்கள் அணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நவம்பர் 2ஆம் தேதி பனையில் உள்ள தாவேகாவின் கட்சி அலுவலகத்தில் கண்டிப்பாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இந்த கூட்டத்திற்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறுத்தப்பட்டிருந்த விஜயின் பரப்புரை என்பது மீண்டும் தற்போது வலுப்பெறும் வகையில் தான் இந்த கூட்டமானது பார்க்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது எப்படி தொடங்குவது என்பது குறித்த முக்கிய விவாதம் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். அதாவது விஜயின் அடுத்த கட்ட பரப்புரை என்பது அவர் எடுக்கும் சில முடிவுகள் தான் இந்த கூட்டத்தில் பேசப்படுவதாக அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. அதாவது கரூர் நடந்த 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்துக்கு பிறகு கண்டிப்பாக விஜயின் அரசியல் செயல்பாடுகளும் களப்பணிகளும் தான் எந்த வகையில் கண்டிப்பாக தமிழகத்தில் மாற்றி அமைக்கப்படும் என்பதை இந்த கூட்டமானது கண்டிப்பாக முடிவு செய்யும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகமானது கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முறை போட்டி தான் நிலவும். அதே போல தான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கூட 234 தொகுதியிலும் தான் தனித்து தான் போட்டியிடுவேன் என்றும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் கூறியிருந்த நிலையில் தான் இது ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறதாம். அதாவது விஜயின் கூட்டணி என்பது யாருடன் இன்றும் கூட்டணி அறிவிக்கப்படவில்லை தான் பார்க்கப்படுகிறதா. அதிமுகவுடன் தாவேகா இணையம் நிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையில் சொல்லியதாவது தாவேகாவானது கண்டிப்பாக யாருடன் நாங்கள் கூட்டணி இல்லை என்ற நிலவாட்டில் தான் தாவேகாவின் அரசியல் களமானது தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தனித்துதான் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதாம். அவர் கண்டிப்பாக எடப்பாடியுடன் கூட்டணி இல்லை என்பதிலே மாறுபாடு கருசியாக பார்க்கப்படுகிறது. மக்கள் கண்டிப்பாக விரும்பும் ஒரு மாறுநிலையான அரசியல் தான் தமிழகத்தில் உருவாகும். 2026 சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்தில் ஒரு மாற்றுக் கட்சி, அதாவது தமிழகத்தில் ஒரு அரசியல் மாறும் நிலை பார்க்கப்பட்டு வருகிறதா.